ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் இந்த டாப்பிக்கில் இருந்து இதுக்கு முன்னாடி வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லேருந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 1 வீடியோ வந்து போட்டிருப்போம். இது பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ. சப்போஸ் வந்து அந்த வீடியோஸ் வந்து யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் ஐஎன்எம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஐஎன்எம் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து அதில் எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி அப்டேட் பண்ண வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டேஷ் ஒரு பத்திரிகையாளராக பணியாற்றியதற்காக சிறைக்கு அனுப்பப்பட்ட முதல் இந்தியர் ஆவார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சுரேந்திரநாத் பானர்ஜி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ பின்வரும் நிகழ்வுகளை சரியான கால வரிசைப்படி அமைத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்பரான் சத்தியாகிரகம் பார்த்தீங்கன்னா 1917. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்டி பார்த்தீங்கன்னா 1930. கேதா சத்தியாகிரகம் பார்த்தீங்கன்னா 1918. ஸோ மகத் சத்தியாகிரகம் வந்து எப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சரியான காலவரிசை பார்த்தீங்கன்னா 1, 4, 2, 3. அடுத்து பாருங்கள். திரும்பவும் அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. காலை வரிசைப்படி அமைத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிரிப்ஸ் தூதுக்குழு பார்த்தீங்கன்னா அப்போ வந்திருப்பாங்கன்னா 1942 மார்ச்சில் வந்து வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தண்டி யாத்திரை வந்து நமக்கு தெரியும் 1930. காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து 1931. முதல் வட்டமேசை மாநாடு வந்து 1930. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தண்டி யாத்திரை தான் வந்து ஃபர்ஸ்ட் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வட்டமேசை மாநாடு, முதல் வட்டமேசை மாநாடு நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து 1931. ஸோ கிரிப்ஸ் தூதுக்குழு வருகை வந்து 1942 மார்ச். இதுக்கான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 2, 4, 3, 1. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பேச்சுரிமையையும் கருத்துரிமையும் பறிப்பதற்காகவே நிறைவேற்றப்பட்ட சட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 1910ஆம் ஆண்டு இந்திய பத்திரிகை சட்டம். அடுத்து பாருங்கள். ஸோ இந்தியாவின் மாக்னா கார்ட்டா என மதவாதிகளால் வரவேற்கப்பட்ட ஒன்று எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஆகஸ்ட் பிரகடனம் 1917. ஆகஸ்ட் அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். பார்த்துக்கோங்க, இயர் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள். ஸோ முதலாவது உலகப் போரின் போது 1914-18 ஜெர்மனியில் தங்கியிருந்த இந்திய மாணவர்கள் எந்த அமைப்பை ஏற்படுத்தினர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, இந்திய சுதந்திர குழு. சப்போஸ் மாற்றி கூட கேட்கலாம். இந்திய சுதந்திர குழு வந்து எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்கலாம். ஜெர்மனி. அதை பார்த்துக்கோங்க. அது இந்திய மாணவர்களும் வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தை ராஜாஜி தொடங்கிய நாள் வந்து எப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஏப்ரல் 13, 1930. சரிங்களா? தண்டி வந்து காந்தி, இங்கே வேதாரண்யம் வந்து ராஜாஜி தான் வந்து தலைமை ஏற்று நடத்தியிருப்பார். சத்தியாகிரகத்தை எப்போ தொடங்கினார்னா ஏப்ரல் 13, 1930. அடுத்து பாருங்கள். ஜின்னா தனது 14 அம்ச திட்டத்தை அறிவித்த நாள் வந்து எதுன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, டிசம்பர் 31, 1928. அடுத்து கொஸ்டின் பாருங்கள். பூர்ண ஸ்வராஜ் எப்போது அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பூர்ண ஸ்வராஜ் தினம் இது பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து நிறைய டைம் கேட்பாங்க. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. பூர்ண ஸ்வராஜ் தினம் கொண்டாடப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் வந்து நிறைவேற்றியிருப்பாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1929 லாகூர் மாநாட்டில் வந்து தீர்மானம் வந்து நிறைவேற்றியிருப்பாங்க. அது எப்போ கொண்டாடியிருப்பாங்கன்னா 1930 ஜனவரி 26 ராவி நதிக்கரையில் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து கொடியேற்றி கொண்டாடியிருப்பார். ஸோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி நிலையத்தை தொடங்கியவர் வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து தெரியும் நமக்கு. ஆப்ஷன் ஏ, உஷா மேத்தா. ஸோ இவங்க வந்து எங்கே பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ குஜராத்தில் தான் வந்து இவங்க பிறந்தது. அடுத்து பாருங்கள். பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கை முதலில் வைத்த காங்கிரஸ் மாநாடு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் தான் வந்து பாகிஸ்தான் தனிநாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுருப்பாங்க. இந்த லாகூர் மாநாடு செஷன் வந்து எப்போ நடந்திருக்குன்னா 1940. அந்த லாகூர் செஷனில் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த இயரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். அரசியல்
இந்திய பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும், அது வந்து சரி. அடுத்து பாருங்கள், ஸோ நாட்டில் தேசிய ஒற்றுமை உணர்வை ஊக்குவித்தல், அதுவும் வந்து சரி. நாட்டில் பொது கருத்தை ஒழுங்கமைக்கவும் பயிற்றுவிக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து சரி. ஸோ இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷனில் கொஞ்சம் கரெக்டாக இல்லாத மாதிரி தான் இருக்கும், அதுவும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், காலவரிசைப்படுத்துக. ஸோ திரும்ப அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், நிறைய காலவரிசைப்படுத்துக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்திய அரசின் சட்டம் நமக்கு தெரியும் 1935, அவங்க அது கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ தான் 1931. வகுப்புவாத இடஒதுக்கீடு வந்து 1932. கிரிப்ஸ் தூக்குல வந்து 1942. ஸோ இதை வச்சு நம்ம பேஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு காந்தி இர்வின் வரணும் 2. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வகுப்புவாத ஒதுக்கீடு வரணும் 3. அதுக்கப்புறம் வந்து இந்திய அரசின் சட்டம் வரணும், அது 35. ஸோ லாஸ்ட்டு கிரிப்ஸ் தூக்குல 4. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 2, 3, 1, 4. அடுத்து பாருங்கள், ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி விசாரிக்க பிரிட்டிஷ் அரசாங்கம் நியமித்த குழுவின் பெயர் வந்து எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அண்டர் குழு. அடுத்து பாருங்கள், ஸோ இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவியது வந்து யார்? ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். ஸோ மோகன் சிங் தான் வந்து நிறுவியிருப்பார். எங்கே நிறுவனார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். சிங்கப்பூரில் தான் வந்து நிறுவியிருப்பார் 1942. சரிங்களா? இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவனது வந்து மோகன் சிங்கு, சுபாஷ் சந்திரபோஸ் கிடையாது. ஸோ அதை வந்து மறந்துடாதீங்க. அடுத்து பாருங்கள், 1940 தனிநபர் சத்தியாகிரகம் செய்த முதல் சத்தியாகிரகி, இதுவும் வந்து ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ தனிநபர் சத்தியாகிரகத்தை வந்து யார் தொடங்குனதுன்னு பார்த்தீங்கன்னா வினோபாவா, அவர் தான் வந்து தொடங்கியிருப்பார். ஸோ வருஷம் பார்த்துக்கோங்க 1940. அடுத்து பாருங்கள், ஸோ சரியான கால வரிசைப்படுத்துக. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், சட்ட மறுப்பு இயக்கம் காந்தியினால் ஒத்தி வைப்பதற்கு காரணமாக இருந்தது டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, காந்தி இர்வின் ஒப்பந்தம். ஸோ இதனால தான் வந்து காந்தி வந்து சட்ட மறுப்பு இயக்கத்தை வந்து தள்ளி வச்சிருப்பார். அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றை பொருத்தி சரியான உடையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிழக்கிந்திய அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா 1866. சென்னை வாசிகள் சங்கம் நமக்கு தெரியும் 1852. சென்னை மகாஜன சங்கம் நமக்கு தெரியும் 1884. இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து 1885. ஸோ எல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஆப்ஷன் டி, 4, 3, 2, 1. அடுத்து பாருங்கள், ஸோ கூற்று காரணம் பாருங்கள். ஸோ வந்தே மாதரம் என்பது போராட்டத்திற்கான முழக்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ காரணம் பாருங்கள், வங்க பிரிவினைக்கு எதிரான சுதேசி இயக்கத்தின் போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரியான விளக்கம். அடுத்து பாருங்கள், சுதந்திர இந்தியா தன்னை ஓர் இறையாண்மையுள்ள குடியரசாக பிரகடனப்படுத்திய பொழுது டேஷ் என்பதை அதனுடைய தேசிய தாரக மந்திரமாக ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சத்தியமேவ ஜெயதே. அப்படின்னா தமிழில் வந்து வாய்மையே வெல்லும். ஸோ இதை வந்து தமிழில் வந்து வாய்மையை வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா தான் வந்து மாற்றிருப்பார். ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஸோ வங்காளத்தில் முதல் முஸ்லீம் இயக்கமான முகமதியா இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. முகமதியா இயக்கம் வந்து ஸோ எங்கே தோற்றுவிச்சாங்க? வங்காளம். ஸோ எப்போன்னு சொல்லி பார்த்துக்கோங்க, 1855 வங்காளத்தில் தோற்றுவிக்கப்பட்ட முதல் முஸ்லீம் இயக்கம் வந்து முகமதியா இயக்கம். அடுத்து பாருங்கள், டேஷ் போராட்டத்தை மலையாளர் பள்ளியின் மேடை போராட்டம் ஏன்னா பிரிட்டிஷ் பத்திரிகைகள் கேலி செய்தன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, தண்டி யாத்திரை தான் வந்து. ஸோ அப்படி பிரிட்டிஷார் வந்து கேலி செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. மலையாளர் பள்ளியின் மேடை போராட்டம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தேசிய ஒற்றுமைக்காக காங்கிரஸ் கட்சி அளித்த நிதி உதவியின் பேரில் குருகுல ஆசிரமம் செயல்பட்ட இடம் வந்து எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, சேரம்மா தேவி. ஸோ இந்த குருகுலத்தில் இந்த பாகுபாடெல்லாம் காட்டுவாங்க இல்லையா, ஸோ அந்த பாகுபாடு காட்டுறதால வந்து ஸோ பெரியார் வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து விலகி வந்து அவர் வந்து அவருடைய இயக்கத்தை வந்து தொடங்கியிருப்பார். சுயமரியாதை இயக்கம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து தொடங்கியிருப்பார். ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த அமர்வில் தேசிய பாடலான வந்தே மாதரம் முதலில் பாடப்பட்டது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கல்கத்தா. வந்தே மாதரம் வந்து
ஸோ எந்த மாநாடுன்னு பார்த்துக்கோங்க. கல்கத்தா மாநாடு 1896. அதே ஜனகணமன அதுவும் பார்த்திங்கன்னா கல்கத்தா மாநாடு தான். ஸோ ஆண்டு பார்த்திங்கன்னா 1911. சரிங்களா? அந்த 2 இயரும் வந்து முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள். ஸோ இந்திய தேசிய காங்கிரஸின் பாதுகாப்பு வாழ்வு கோட்பாடு என்ற கருத்து எங்கிருந்து உருவானது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வில்லியம் மெடர்பர்ன். அடுத்து பாருங்கள். ஸோ இந்திய பிரிவினை தொடர்பாக பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பிரிவினையை காங்கிரஸ் அங்கீகரித்ததுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், மவுண்ட்பேட்டன் இந்திய பிரிவினை திட்டத்தினை ஜூன் 2, 1947 வகுத்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மூணாவது பாருங்கள், 1947ஆம் ஆண்டு சட்டம் 2 சுதந்திர நாடுகளை உருவாக்க வழி செய்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3மே வந்து சரிதான். அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை. ஆல்ரெடி வந்து நம்ம பார்ட் 1 வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். ஸோ தாத்தாபாய் நவரோஜி வந்து கிழக்கு இந்திய சங்கம் சரி. சாவித்ரிபாய் பூலே வந்து இந்தியாவின் ஊழியர் சங்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. இந்திய ஊழியர் சங்கத்தை வந்து நிறுவனது வந்து கோபாலகிருஷ்ண கோகலே. ஸோ சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து இந்திய சங்கத்தை வந்து நிறுவியிருப்பார். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஏஓக்யூம் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ், அது வந்து சரிதான். அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றில் எது பொருத்தமற்றதாக உள்ளது, இது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிரிப்ஸ் தூதுக்குழு வருகை வந்து 1942. ஸோ அது சரிதான். ஸோ இதை எதிர்த்து தான் வந்து காந்தி வந்து வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை வந்து நடத்தியிருப்பார். அடுத்து பாருங்கள், பாகிஸ்தான் தீர்மானம் வந்து 1940, அது வந்து சரிதான். ஸோ எந்த மாநாடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாகூர் மாநாடு தான். ஸோ அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் தான் வந்து கையெழுத்திட்டிருப்பாங்க 1931. நேரு அறிக்கை பார்த்தீங்கன்னா 1946ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. ஸோ 1928 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அடுத்து பாருங்கள், டேஷ் ஆண்டு சட்டம் இஸ்லாமிற்கென தனி பிரதிநிதித்துவத்தை அறிமுகம் செய்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 1909. அடுத்து பாருங்கள், பொறுத்த சொல்லியிருக்காங்க வைசாக் புரட்சி. ஸோ அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1923. சௌரி சௌரா சம்பவம் நமக்கு தெரியும் 1922. இந்த சௌரி சௌரா சம்பவத்தால் தான் வந்து காந்தி வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து கைவிட்டிருப்பார். இந்த சௌரி சௌரா சம்பவத்தில் வந்து 22 காவலர்கள் வந்து கொண்டிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், பர்தோலி சத்தியாகிரகம் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1929, 30. இந்த பர்தோலி சத்தியாகிரகத்தை வந்து யார் தலைமையேற்று நடத்துனது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் இயரில் வந்து கொஷின்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் தான் வந்து தலைமையேற்று நடத்தியிருப்பார். கைரா சத்தியாகிரகம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட், 1918. அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றில் தவறானவை எவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், முதல் வட்டமேசை மாநாட்டை இந்திய தேசிய காங்கிரஸ் புறக்கணித்தது, அது வந்து சரிதான். அடுத்து பாருங்கள், காந்திஜி 2வது வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்றார், அது வந்து சரிதான். 2வது வட்டமேசை மாநாட்டிற்கு பின்பு காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்டது, ஸோ அது வந்து தவறு. காந்தி இர்வின் ஒப்பந்தம் அப்புறம் தான் வந்து வட்டமேசை மாநாடு நடந்திருக்கும். அடுத்து பாருங்கள், கம்யூனல் அவார்டு 3ஆம் வட்டமேசை மாநாடோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வந்து சரிதான். 2வது மட்டும் சாரி, 3வது ஆப்ஷன் சி மட்டும் தவறு. அடுத்து பாருங்கள், ஸோ பிரிட்டிஷ் இந்தியாவில் முதலில் முஸ்லீம்களுக்கான தனிநாடு கோரிக்கை முன்வைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முகமது இக்பால் தான் வந்து முஸ்லீம்களுக்கு தனிநாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை முதல்ல வச்சுருப்பார். முகமது அலி ஜின்னா கிடையாது. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. முஸ்லீம்களுக்கு தனிநாடு, பாகிஸ்தான் என்ற தனிநாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 1940 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் தான் வந்து தீர்மானம் வந்து இது பண்ணியிருப்பாங்க, முன்மொழிஞ்சிருப்பாங்க, அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் கதாநாயகி என கருதப்படுவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அருணா ஆசஃப் அலி. அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றை பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லாகூர் காங்கிரஸில் தான் வந்து பூர்ண சுவராஜ் நமக்கு தெரியும். மூவர்ண கொடி வந்து ராவி நதிக்கதையில் தான் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து ஏற்றிருப்பார், அது நமக்கு தெரியும். நேதாஜி அவருடைய இதுதான் வந்து ஃபார்வர்ட் பிளாக் என்ற கட்சியை வந்து தொடங்கியிருப்பார். அடுத்து பாருங்கள், யூனியன் ஜாக் வந்து பிரிட்டிஷ் கொடி, அதுக்கான ஆன்சர் வந்து 3214. அடுத்து பாருங்கள், ஆகஸ்ட் கொடையை இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக் ஏற்க மறுத்த நிலையில் என்னுடைய சகாக்களை
கலந்தாலோசிக்காமல் அவங்களோட வந்து கலந்தாலோசிக்காமலே ஆகஸ்ட் கொலையை நான் நிராகரிக்கிறேன் மேற்கூறிய கூற்றை கூறியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இவர் தான் பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவுடைய முதல் கல்வித்துறை அமைச்சர். சுதந்திர இந்தியா முதல் கல்வித்துறை அமைச்சர் வந்து அபுல் கலாம் ஆசாத். இந்த டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் டு தமிழ்ன்றதுனால முக்கிய ரீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், 4 இது கொடுத்துருக்காங்க, எது சரியானது, 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் கிபி 1885 பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தில் நிறுவப்பட்டது, அது சரி. அடுத்து பாருங்கள், இதன் நிறுவனர்களில் ஆலன் ஆக்டோவின் கியூ, தாதாபாய் நவ்ரோஜி மற்றும் தீன்சா வாச்சா ஆகியோர் அடங்குவர், அது வந்து சரிதான். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்திய பொருளாதார இயக்கத்தில் ஒரு முக்கிய பங்கேற்பாக மாறியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, தவறு. 1, 2 மட்டும் சரி. அடுத்து பாருங்கள், காங்கிரஸின் 3வது மாநாடு நடைபெற்ற இடம் வந்து மெட்ராஸ், நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து 1885 பம்பாயி, செகண்ட் 1886 வந்து கல்கத்தா, தேர்டு 1887 மெட்ராஸ் சென்னையில் தான் நடந்திருக்கும். இப்போ 3 மாநாட்டுக்கு வந்து யார் தலைமை ஏற்றது, அது வந்து முக்கியம். முதல் மாநாட்டுக்கு வந்து WC பானர்ஜி, மும்பையில் நடந்த முதல் மாநாட்டுக்கு வந்து WC பானர்ஜி வந்து தலைமை ஏற்றிருப்பார். 2வது மாநாடு கல்கத்தாவில் நடந்திருக்கும். ஸோ அதுக்கு தலைமை ஏற்றது வந்து தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ சென்னையில் 3வது மாநாடு நடத்திருக்கோம், அதுக்கு தலைமை ஏற்றது வந்து பக்ருதீன் தியாப்ஜி. ஸோ அவர் வந்து தலைமை ஏற்றிருப்பார். அடுத்து பாருங்கள், ரொம்ப ஸ்டேட்மெண்ட் பெருசாக கொடுத்துருக்காங்க. இது வந்து சிம்பிளாக சொல்லணுன்னா, ஸோ இந்த வங்கப்பிரிவினை நியூஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்து முஸ்லீம் வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கர்சன் பிரபு இருக்கார் இல்லையா, ஸோ அவரை வந்து ட்ரை பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஸ்டோரி தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, வங்காள பிரிவினை. ஸோ அடுத்து பாருங்கள், சௌரி சௌரா கிராமம் எங்கே அமைந்துள்ளது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, உத்தரப்பிரதேசம். இந்த சௌரி சௌரா சம்பவத்தால் தான் வந்து காந்தி வந்து ஒத்துழைமை இயக்கத்தையே வந்து நிறுத்தியிருப்பார். இந்த சௌரி சௌரா சம்பவம் வந்து எப்போ நடந்துச்சுன்னா 1922 வந்து நடந்திருக்கும். அடுத்து பாருங்கள், ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 2லேயும் பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் ஒரு 40 கொஷின்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துருப்போம். பார்ட் 2ல் வந்து ஒரு 40 கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ டோட்டலாக வந்து இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் 80 கொஷின்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 to 50 கொஷின்ஸ் இருக்குது. இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன், சரிங்களா. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.